ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலி அண்ட் கிளாஸ் ஸ்பெஷல். ஹாய். காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அது இன்னும் தெரியல, புகு புகுன்னு வேர்க்கிற மாதிரியே இருக்கு. அடிக்கடி நான் போய் வாஷ் பேஷன்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வெயில் தாங்கலங்க. என்ன மாதிரியே நீங்களும் சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா இந்த சம்மருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவ்வளோ ஹாட்டா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போகுதுங்க. ஐஸ் டப்குள்ள தலையை விட்டுக்கலாம்ன்ற மாதிரி தான் ஃபீலிங். ஸோ ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு கிச்சன்ல நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க. சிம்பிளா ஏதோ ஒரு சமையல நான் இப்பெல்லாம் முடிச்சிடுறேன். ஈஸியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. கிச்சன் கொஞ்சம் கச்சா முச்சா தான் இருக்கு. ஈவினிங்கா வெயில் தாழ போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் பொறுமையா ஒரு வேலையா செய்யறேன். அப்பப்போ போய் உட்காந்துட்டு வந்துட்டு ஏசில லைட்டா காத்து வாங்கிட்டு உசுன்னு ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்து கிளீன் பண்றேன். நடுவுல நான் சொன்ன மாதிரி அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. சோ இந்த கார்னரை நான் அடுக்கி வச்சு இனிமே தான் நான் எல்லாமே டப்பாஸ் எல்லாம் கொட்டி வைக்க போறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நான் எதுவுமே ஃபில் பண்ணி வைக்கல. ஜஸ்ட் வாஷ் பண்ணி தொடச்சு ட்ரை பண்ணி அங்க வச்சதுதான். அப்படியே இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் நான் ரீஃபில் பண்ணி வைக்கணும். இன்னைக்கு சிம்பிளா சேமியா உப்புமா தான் பண்ணிட்டேன். உப்புமானால யாருக்குமே பிடிக்காதுல்ல, பட் சேமியா உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமா இஞ்சி பொடியா நறுக்கி போட்டு செய்வேன். அந்த இஞ்சியோட ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அங்கங்க குட்டி குட்டியா இஞ்சி கடிப்படும் போது நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு கோல்டு ஃபீவர் வரவே கூடாது. நிறைய வேர்த்து ஊத்துறதுனாலயோ என்னமோ தெரியல, கோல்டு பிடிக்குது, இரும்பல் வருது, தொண்டை ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே ஃபீவர் வச்சிடுது. உங்களுக்கும் இதே மாதிரி இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, ஹைட்ரேட்டடா இருங்க, தண்ணி நிறைய குடிங்க. சோ டப்பாஸ்லாம் ஃபில் பண்ண போறேன். இந்த பெரிய டப்பால வந்து புளி வச்சுக்க போறேன். மிளகா புளி வந்து நமக்கு ரெகுலரா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். கல்லுப்பு தூளுப்பு இதுல கொட்டி வச்சுக்கலாமான்னு பார்த்தேன். ஆத்திர அவசரத்துக்கு கையில எடுத்து உப்பு போடல. அந்த பாட்டில தூக்கும் போது நல்லா வெயிட்டான பெரிய கண்டெய்னரா இது வழுக்கி விட்டுற போதுன்னு பயம். கையை உள்ள விட்டு எடுத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வைக்கலாம்னா புளியும் மிளகாவும் அதுல போட்டு வச்சுட்டேன். இங்க 3 ஸ்டெப் ரேக்ல 6 டப்பாஸ் வச்சிருக்கேன்ல, அதுல வந்து கீழ இருக்க இந்த ஹார்டன் டப்பா, கியூட்டான டப்பா, என்னோட ஃபேவரட் டப்பா. இதுல வந்து ஹிமாலயன் பிங்க் ராக் சால்ட் வந்து ஒன்னு கொட்டி வச்சுட்டேன். சின்ன ஹார்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயன் பிங்க் சால்ட் வந்து கொட்டி வச்சுக்கிட்டேன். சோ ஒன்னுல பிங்க் கல்லுப்பு, ஒன்னுல பிங்க் தூளுப்பு வந்து கொட்டி வச்சாச்சு. அடுத்தது செகண்ட் ரேக்ல வந்து அந்த மொரக்கன் டைல் மாதிரி 2 டப்பா வாங்கி வச்சிருந்தேன். லாஸ்ட் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோல பாத்திருந்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா போட்ட வீடியோல நான் காமிச்சேன் இந்த டப்பாஸ்லாம். ஏன்னா எங்க வாங்கினேன்றதெல்லாம் கூட அதுல சொல்லி இருந்திருப்பேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு மிளகாய் தூள் ஒன்னுலயும் தனியா தூள் ஒன்னுலயும் கொட்டிட்டேன். மேல டாப்ல இருந்த இந்த 2 ஒயிட் டப்பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் ஒன்னுலயும் சாம்பார் தூள் ஒன்னுலயும் கொட்டிட்டேன். உங்களுக்கு கட்டாய் காமிக்கிறதுனால எல்லாமே ஒரே கலர்ல இருக்க மாதிரி இருக்கும். நேர்ல பார்க்கும்போது எல்லாமே வேற கலர்ல இருக்கும். கலரை பார்த்தாலே எனக்கு எந்த பொடி எந்தெந்த டப்பால இருக்குன்னு கரெக்டா நான் கண்டுபிடிச்சிருவேன். அண்ட் அங்கங்க சுவிட்ச் போர்டா இருக்கா, அதெல்லாம் வரைக்கிறதுக்காக கொஞ்சமா நான் இந்த மாதிரி கிரீனரியில ஆட் பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷிங் மூடும் கொடுக்குது. அது சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் மறைச்சிடுது. அது அழகாவும் இருக்கு. பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து கிச்சனுக்கு தேவையான சின்ன பொருள் 1-2 பொருள் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த கிச்சன் டவல், அப்புறம் சிசர், அப்புறம் லைட்டர். அது என்னன்னே தெரியல, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் லைட்டர் வருதுங்க. அதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு 4 வாட்டி அழுத்தினாதான் லைட்டரே வேலையே செய்யற மாதிரி இருக்கு. அடுப்பே ஆன் ஆகுற மாதிரி இருக்கு. அது தண்ணி பட்டுறதுனாலயா இல்ல மாய்ஸ்சர் நம்ம மாடியில இருக்கிறதுனால அந்த மழை காலத்துல அந்த மாதிரி ஆயிடுதா என்ன எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச அளவு கிளீனா தான் வச்சுக்கிறேன். ஆனா ஏன் அப்படி டப்புன்னு ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, வாங்குறதே வாங்குறோம், நம்ம வந்து கலர் மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கலாம்னு பார்த்தேன். கிடைச்சிருச்சு. நான் அதை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது. இந்த எண்ணெய் பாட்டில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசுல நல்லெண்ணெய் ஊத்திட்டு சின்னதுல வந்து தோசை எல்லாம் ஊத்துறதுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெய் ஃபில் பண்ணிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கடலெண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் மட்டும் இந்த மாதிரி நான் செராமிக்ல ஆயில் கண்டெய்னர்ஸ் வந்து இங்க நான் வச்சுக்க போறேன். தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா நான் வேற இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பாடி, ஒரு வழியா ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் இப்போதைக்கு நான் இந்த டப்பாவெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். முடிச்சிட்டேன்ற மாதிரி இருந்தது. அதுக்குள்ள நான் குளிச்ச மாதிரி வேர்த்திருச்சுங்க. லைட்டா அப்படியே காத்து வாங்கிக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்றேன். வாங்க பார்க்கலாம். நிறைய வீடியோல நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு லென்த்தா ஹேர் நான் வச்சதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லென்த்துக்கு நான் ஹேர் ஆஃப்டர் மேரேஜ் இவ்வளவு லாங் ஹேர் வைக்கிறது. 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. இது 11th இயர் நான் இவ்வளவு ஹேர் வச்சதே. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு 3 months முன்னாடி என்னோட ஹேர் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ப எனக்கு ஹேர் ஸ்கேல்ப் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணும்போது அந்த லைனே திக்கா இருக்கும். ஹேர் வந்து நிறைய லாஸ் ஆயிட்டு இருந்தது. இப்போ ஹேர் லாஸ் கண்ட்ரோலும் ஆகி ரீக்ரோத்தும் நிறைய ஆகி அந்த பார்ட்டிஷன் லைனே தின்னா இருக்கு பாருங்க. பட் ஹேர் எவ்வளவு வால்யூமனஸா திக்கா நல்லா லாங்கா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. ஹேர் கொட்டுறது நின்னுடுச்சான்னு கேட்டா இல்ல, இருக்கதான் செய்யுது. ஏன்னா நான் அலைஞ்சுக்கிட்டு தூக்கம் இல்லாம ஒழுங்கா ஃபுட் இல்லாம வீடு கட்டுறது அது இதுன்னு போறதுனால. ஆனா கொட்டின இடத்துல ரீக்ரோத் இருந்துட்டே தான் இருக்கு. அது எனக்கு ப்ராப்ளம் இல்ல. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். இதுக்கு நான் பெருசா எதுவும் பண்ணல. தேங்காய் நல்லெண்ணெய் வைப்பேன். அடுத்தது ரோஸ்மெரி வாட்டர் நான் யூஸ் பண்ணுவேன். ரோஸ்மெரி வாட்டர்னால என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்ப்ஸ் குட்னஸ் ரோஸ்மெரி வாட்டர் தான் நான் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் இது இந்த விஷயத்துல. அண்ட் ரெகுலரா நான் யூஸ் பண்ணிட்டும் இருக்கேன். யூஸ் பண்றது ரொம்பவே சுலபம். எடுத்தமா ஸ்ப்ரே பண்ணமா அப்படியே நல்லா
மசாஜ் பண்ணோமா, இது லீவ் இன் வாட்டர் அப்படின்றதுனால உடனே ஹேர் வாஷ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே நீங்க அப்படியே விட்டுறலாம். ஸோ ஈஸி டு யூஸா இருக்கும். ஈவினிங் தான் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்க்கு போறேன். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி இந்த ரோஸ் வாட்டரை அப்படியே ஸ்கேல்ப் ஃபுல்லா போட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே ஏசியை போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போறேன். ஈவினிங்கா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போலாம் அப்படின்னு நான் எனக்கே ஒரு குட்டி மசாஜ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். முடியெல்லாம் கொட்டுது, கொஞ்சம் அப்படியே பால்னஸ் வர மாதிரி இருக்கு, ரீக்ரோத் இல்ல அப்படின்னு நினைக்கிற இடத்துல எல்லாம் ரெகுலரா இதை ஸ்ப்ரே பண்ணிட்டே வாங்க. அஃப்கோர்ஸ் நீங்க என்ன உட்கொள்றீங்க, என்ன ஆரோக்கியமா சாப்பிடுறீங்கன்றதும் முக்கியம். அதுவுமே பாருங்க. அதெல்லாம் பண்ணிக்கிட்டே நல்லா எண்ணெல்லாம் வைக்கிறது, ரெகுலரா நான் காமிச்சிருக்க மாதிரியே இந்த ரோஸ்மெரி வாட்டரும் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது முடி கொட்டுறது நிக்கிறது மட்டும் இல்லாம குட்டி குட்டியா பேபி ஹேர்ஸ் வரது, அந்த ரீக்ரோத் ஹேர் வந்து நல்ல பூஸ்ட் ஆகுறத கண் கூட நீங்க ரிசல்ட்ஸ் வந்து பாப்பீங்க. மார்க்கெட்ல நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கி ஏமாறாம கரெக்டான ஆல்ப்ஸ் குட்னஸ் ரோஸ்மெரி வாட்டரை வாங்குங்க. என்ன மாதிரியே கரெக்டா யூஸ் பண்ணி உங்களுடைய ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் growth-ஐ பூஸ்ட் பண்ணுங்க. கரெக்டான ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்படிதான் நான் ஹேரை வந்து 3 மாசத்துல இவ்வளவு லாங்கா வளர்த்தேன். ஆஃப்டர்நூன் டைம் நல்லா ரிலாக்ஸ் பண்ண போறேன். ஷர்வினோட மூவி டைம் இப்போ ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு ஈவினிங்கா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். A few hours later. வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம். வீடு எவ்வளவு தூரம் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் வீடு பிளான் என்ன மாதிரி கட்டியிருக்கோம், என்ன பிளான்ன்ற ஐடியாவும் நான் சொல்றேன். ஆக்சுவலி நம்ம வீடு கட்ட போற பிளானே உங்களுக்கு நான் இன்னைக்கு ரிவீல் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். உள்ள வாங்க. தள்ள முடியல, என்னால வெயிட்டா இருக்கு. இப்ப ஹைட் ஏத்திருக்காங்களா? ஒரு கல்லு 2 கல்லு ஏத்திட்டாங்க போல இருக்குல்ல ஜி? ஆமாண்டா. இப்ப வந்து இது வந்து திண்ணை, இது திண்ணை. பார்த்து ஜல்லில இருக்கு. ரேணுமா பார்த்து வாமா. எப்பா கீழே பார்த்து நடப்பா. நான் ஏறிடுவேன், நீங்க தான் பார்த்து வரணும். இப்படி ஏறிடுவியா அதுல? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அங்க இருக்குல்ல பால்கனி மாதிரி கீழே கட்டி வச்சிருக்காங்கல்ல, அதுல இருந்து இந்த கீழே வந்து திண்ணை மாதிரி வரப்போகுது. 10x40. இங்கேயும் பாத்தீங்கன்னா 10x40. அப்படியே இது ஃபுல்லா திண்ணை. ஸோ அது எனக்கு பில்டப் ஏரியா, காமன் ஏரியா அது என்ன அதெல்லாம் பிரிச்சுலாம் சொல்ல தெரியல. இது திண்ணையோட சேர்த்து நம்ம பில்டப் பண்ற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 40x40. 40x40. பெரிய மாளிகை வீடு எல்லாம் கிடையாது. திஸ் இஸ் நாட் அவர் ட்ரீம் ஹோம் ஆக்சுவலி. அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் ஃபியூச்சர்ல சொல்றேன். இப்போ வந்து நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா திண்ணைக்கு படிக்கட்டு வந்து அங்க இருந்து வரும். இன்னும் இங்க இருந்து ஒரு 10 படிக்கட்டு வந்துரும். இன்னும் ஹைட் ஏத்துவாங்க. இது வீடு ஹைட்டுக்கு இது வந்துரும். இங்க ஒரு 10 படி இருக்கும். ஏன்னா 5 அடி 6 அடி ஏத்தணும்னா 6 அடிக்கு தான் படிக்கட்டு. ஒரு 10 படிக்கட்டு போற மாதிரி இருக்கும். நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு மேல ஏத்திருக்கோம். ஒரு 5.5 அடி 6 அடி 6 அடிக்கு ஏத்திருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒரு 6 அடி ஏத்திருக்கோம். ஏற்கனவே நிலத்துக்கு மண்ணு போட்டு ஏத்திருக்கோம். அடுத்தது நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 அடி கொடுத்து ஒரு 6 அடிக்கு 6 அடி ஏத்திருக்கோம். தரையில இருந்து இப்ப 6 அடி ஏத்திருக்கோம். ஆமா. சோ இங்க இருந்து படிக்கட்டு வரும். இது இன்னும் நல்லா இவ்வளவு ஹைட் இருக்கும். இது ஹைட் வரும். இது அப்படியே ஓபன் திண்ணை. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம்னா இப்படி நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டுட்டோம்னா லைனா இப்படி உட்காந்துக்கலாம். நம்ம சாப்பாடு இந்த சைடு ஃபுல்லா போட்டுக்கலாம். இல்ல இந்த சைடு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு சாப்பாடு இந்த சைடு லைனா போட்டுடலாம். நமக்கு இடமே நிறைய இருக்கு. அதனால வந்து இருக்கு ஃபுல்லா இந்த இடத்துல கூட பண்ணலாம். மழை காலத்துல அவுட்டோர்ல பண்ணணும், லான்ல பண்ணோம்னா இந்த பக்கம் ஃபுல்லா லான், செடி கொடி, நல்ல நல்ல காய்கறி பழங்கள் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபுல்லா தோட்டமா போட்டுக்கலாம். ஸோ அந்த இடத்துலயே நம்ம என்ன லான்லனால ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த திண்ணை வந்து பாத்தீங்கன்னா இங்க திண்ணை இருக்கிறதுனால இந்த திண்ணை சைட்ல வரக்கூடிய ஜன்னல்லாம் ஸ்லைடிங் டோர்ஸ் தான் வைக்கிறோம். ஏன்னா இந்த திண்ணையில நடந்து போகும்போது ஓப்பன் ஜன்னல் வச்சாக்கா மண்டையில இடிப்படுமே அப்படின்றதுனால இந்த பக்கம்லாம் ஸ்லைடிங் டோர்ஸ், அந்த விண்டோஸ் ஐ மீன் அந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனபிள் விண்டோஸ் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இதான் பிளான். வீட்டு பிளான் காமிக்கிறேன் வாங்க. இப்போதைக்கு இதுலதான் போனோம். பத்திரமா போய் சேர்ந்துடுறோம். அங்கேயே இருங்க. ஏறிடுவியா? ஏறிடுவேன். ஐயோ பாத்துமா பாத்து தாவியா தாவு. அவ்வளவுதான். நான் ஏறி நின்னா 1 நிமிஷம் திரும்பினா எதுவுமே இல்லாம என் கைய போட்டு முறுக்கிட்டீங்க. பொறுப்பே கிடையாது ராஜகுரு உனக்கு. நான் ஏறிட்டு திரும்பி ஸ்டடியா நின்னு கூட பாக்கல. நீ அப்படியே ஏறிட்ட. இல்லடா ஈஸியா இருந்துச்சு. நான் ஸ்டடியா நின்னா கேட்கணும்ல நீ. சாரி. நான் ஏறி திரும்ப கூட இல்ல. நீ பாத்தீங்கன்னா வீடியோல தெரியும். என்னையும் இழுத்து போட்டிருப்ப நீ. சாரி. இப்படி வந்து ஏற வேண்டியதானே? அது வேணா ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். சரி வாங்க. இல்ல கட்டலாம் பண்ண வேணாம். அவர் பண்ற வேலை தெரியும். இவரு கூட 2 வீலர்ல போய் தான் கால் அடிபட்டுச்சு. அவரு உஷாரா பண்ணிடுவாரு, நம்மள தள்ளி விட்டுருவாரு கீழே. நான் ஏற போறேன் பிடிச்சுக்கோ கிரிப் ஆயிரும் ஒரு கான்சியஸா சொல்லிட்டாருன்னா நான் ஓகே. நான் ஏறி திரும்பறதுக்குள்ள என் கை விரல் இந்த சுண்டு விரல போட்டு இப்படி முறுக்கிட்டாரு. இப்படியே என் சுண்டு விரல். சாரிடா. சரிடா சாரிடா. சரியா போடுவா. எனக்கு எவ்வளவு கால் இப்ப சுத்துச்சு, கை சுத்துச்சு, சுண்டு விரல் சுத்துச்சுன்னு மக்களுக்கு தெரியாது. அண்ணன் சாரி சொல்லிட்டாருல விடுங்கன்னு தான் வருவீங்க. எனக்கு வலிக்குது. சரி வா. பொண்டாட்டியா ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடாது, பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும்.
சரி, இப்ப அக்காவை போய் நீங்களே அழைச்சிட்டு வந்துருங்க. இது வடக்கு வாசல். சோ இதான் ஈசானிய மூலை. ஈசானிய மூலையில தான் கதவு வரணும்ட்டாங்க. எந்த சைடு கதவு வந்தாலும் எந்த பக்கம் செவுரு இருக்கோ அது பக்கம் தான் கதவு அணைச்ச மாதிரி நம்ம ஓபன் வைப்போம். ஆனா வாஸ்துபடி என்ன சொல்லிட்டாங்கன்னா கதவு வந்து நம்ம ரைட்ல ஓபன் பண்ற மாதிரி தான் இருக்கணும்ட்டாங்க. இப்ப கதவு இப்படி ஓபன் பண்ணா இங்க செவுருல அணையாது, அப்படி ஓபன் பண்ணா செவுருல அணைஞ்சிரும். ஆனா இப்படி இருக்கும், அழகா இருக்கும். இப்படி ஓபன் பண்ணா கதவு வந்து பாதியில நிக்கும், ஹால்ல அப்படியே நிக்கும். ஆனா வாஸ்து அப்படிதான் சொல்றாங்க. இப்ப வடக்கும் கிழக்கும் தான் நல்ல வாசல், வாஸ்துக்குலாம் கரெக்டா இருக்கும்னு சொல்லி தேடி அலைஞ்சு 4 வருஷம் கழிச்சு ஒரு பிளாட்டை வாங்கினா கதவு இப்படி வரணும்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்றது? நம்ம பெருசா நம்மளோட ட்ரீம் ஹோம் கட்டும் போது அதை பாத்துக்கலாம். இப்ப நம்ம கட்டுற இந்த சின்ன வீட்டுக்கு பாத்துக்கலாம், கொஞ்சம் ரொம்ப எல்லாம் வாஸ்து பார்க்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்க ஒரு கதவு வருது. இல்லைன்னா டபுள் டோரா வச்சுக்கோங்க, ரெண்டுத்தையுமே பாதி பாதியா திறந்து வச்சுக்கோங்கன்னாங்க. அதெல்லாம் அப்புறமா பண்றோம். இப்போதைக்கு நாங்க எங்க மாடல் படி நாங்களே டிசைன் பண்ணபடி வந்துருச்சு. இதுக்கு மேல ஏதாவது ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை தான் நம்ம கூப்பிடணும். ஸோ இப்படி வந்தீங்கன்னா இதுதான் டோர், மெயின் டோர். அப்படியே வந்தீங்கன்னா வாங்க, அப்படியே வந்தீங்கன்னா நீங்க நிக்கிற டோர்ல இருந்து இந்த லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 அடியோட கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ இதான் ஹால் கம் கிச்சன். சைஸ் நீங்க சொல்லுங்க. சைஸ் வந்து இது வந்து 16, இது வந்து 16. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா 30, ஃபுல்லா வந்து 30. நம்ம வந்து ஹால், டைனிங், கிச்சன் மாதிரி ஃபுல்லா ஓப்பனாவே எல்லாமே. கிச்சன் வந்து அதான் இவங்கதான் பண்ணோம், என்ன பண்றது சொல்லு. அது தெரியாது. ஆனா அவங்க ஃபேமிலியில எல்லா கிரகப்பிரவேசத்துக்கு வந்தாங்கன்னா என் புள்ள கட்டிட்டா, ராஜா வீடு கட்டிட்டான்னு தான் சொல்லுவாங்க. வேலை செய்யறது, வீடு செய்யறது, மண்டைய பிச்சுக்கிறது, வீட்டு வேலை எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆனா அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவன் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், செட்டில் ஆயிட்டான், ஆம்பளை பேரு தான் சொல்லுவாங்க. பின்னாடி அந்த பொம்பளை அவ்வளவு உழைச்சிருப்பா, அவளுக்கு பேரே கிடைக்காது. அதான் நீங்க நான் சொல்லிடுறேன்டா, இல்ல வீடு கட்டுறதுல வந்து எல்லாருமே அந்த லேடிஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க நிறைய யோசிச்சு வச்சிருக்காங்க. வீட்டுல அவங்கதான் நிறைய இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி கட்டுங்க, அவங்களே கேளுங்க. ஜென்ஸ் பாதி நேரம் வெளில போயிருங்க, வீட்டுக்குள்ள இருக்க போறது அவங்களுக்கு. நான் வந்து ஓப்பனா சொல்ல, நான் வீட்டுல வந்து இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கு நான் தலையிடவும் இல்ல, தலையிடல. கார்த்திகாவோட ஐடியா தான் எல்லாமே. ஏன்னா கார்த்திகாவுக்கு வந்து எது வேணுமோ செஞ்சு கொடுத்துருவோம், அவ்வளவுதான். ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி யூ கிச்சன் வந்துரும், நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஐலாண்ட் வரும். ஐலாண்ட்ல இப்ப பண்ணுவோமான்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம இப்படி வந்து இதுதான் கிழக்கு, இதான் அக்னி மூலை, இந்த பக்கம் தெற்குல எல்லாமே பியூரா வந்து வாஸ்து தான், ஃபுல் பியூர் வாஸ்து, எல்லாமே கிளீனா. இங்க தெற்குல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜன்னல் வைக்கிறோமோ வீட்டுக்கு வந்து காத்து நல்லா வரும், சில்லுன்னு இருக்கும் காத்து. மத்த வென்டிலேஷன்ஸ் மத்த சைட்லயும் வென்டிலேஷன் வைக்கலாம், அது வந்து வெளிச்சம் கொடுக்கும், காத்து கொடுக்கும். ஆனா மத்த இடத்துல இருக்க காத்து வந்து கொஞ்சம் அனல் காத்து வரும். தெற்கு சைட்ல வர காத்து மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு காத்து வரும். கிராஸ் வென்டிலேஷன் எப்பவுமே தெற்கு சைடு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அக்னி மூலையில கிச்சன் போட ட்ரை பண்ணுங்க. பாத்திரம் கழுவும் போதுலாம் இங்க இருந்து நீங்க காத்து வாங்கிட்டே வளர்க்குனீங்கன்னா அவ்வளவு நல்லா காத்து இருக்கும். வாயு மூலையில கிச்சன் போட்டீங்கன்னா காத்தே இருக்காது. அந்த 2 கிச்சனையும் யூஸ் பண்ணவங்களுக்கு தான் அந்த வித்தியாசம் வந்து ஆமா கார்த்தி, கரெக்டா கார்த்தின்னு சொல்லுவீங்க. சோ இங்க இருந்து ஒரே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிருக்கோம். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண இடத்துல என்ன பிளான் பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி என்ன பிளான் இருந்துச்சுன்னா அங்கே இருங்க, இதோட முடிஞ்சிடுற மாதிரி இருந்துச்சா வீடு. அப்ப நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, இங்க இருந்து இப்படி போனா இது பெட்ரூம் இப்படி ஓபன் பண்ணனா இப்படி உள்ள வந்த உடனே இங்கே பாத்ரூம் இருக்கும், அப்புறம் அது ஃபுல்லா பெட்ரூம், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல்ஸ்ல தான் இருக்கும், கதவு திறந்த உடனே ரைட்ல வந்து உங்களுக்கு பாத்ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து போயிடும். ஏன்னா பாத்ரூம் கதவை வந்து ரூம்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்ப வந்து இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண இடத்துல என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, 2 பிளான் இருக்கு. உள்ளேயே படிக்கட்டு வச்சு மாடிக்கு போற மாதிரி கட்டுறதா இருந்தா இங்க வந்து படிக்கட் போடலாமான்னு யோசிக்கிறோம். இல்ல இது காமன் பாத்ரூம், வாஷிங் மிஷின் ஏரியா, வாஷ் பேஷன் ஏரியா எல்லாம் வச்சுட்டு நல்லா பெருசா விசாலமா கட்டிடலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். இது மொத்தமா பெட்ரூம் எடுத்துக்கலாமான்னு யோசிக்கிறோம். ஸோ எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இப்ப மொத்தமா பெட்ரூம் எடுத்தா டோர் வந்து இதுக்கு இங்க வரும், பாத்ரூம் டோர் வந்து இங்க வரும். அடுத்தது இப்படி உள்ள போனா இது அப்படியே பெட்ரூம். மினிமம் வந்து 16/11 வரும் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா. கீழ் பெட்ரூம் சின்னதா தான் வரும். அடுத்தது உள்ளறையே இது பாத்ரூம் இங்க வந்துடும். இது வாக்வே மாதிரி இருக்கும், இது பாத்ரூம் கதவு இருக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம படிக்கட்டு உள்ள வைக்கலாமா, இல்ல இங்க காமன் பாத்ரூம் இந்த இடத்துல ஒரு காமன் பாத்ரூம் போட்டு இப்படி வந்தா இது ஒரு ஆர்ச் மாதிரி ஓப்பன், இங்க இருந்து இந்த பெட்ரூம்கான வழி, இங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் அண்ட் வாஷ் பேஷன், அது தனியா ஒரு பவுடர் ரூம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டுடலாமான்னு யோசிக்கிறோம். இதுதான் பிளான். கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கு. புரிஞ்சவங்க இங்க நான் படிக்கட்டு வச்சு உள்ளே படிக்கட்டு வச்சு மாடிக்கு போய்க்கலாமா, இல்ல வெளில அந்த லாஸ்ட்ல ஒரு படிக்கட்டு வருது, அப்புறமா நம்ம ஃபியூச்சர்ல ரூம் கட்டிக்கும் போது மேல 2 ரூம் 3 ரூம் 4 ரூம் எத்தனை நாளும் போடலாம், அவ்வளவு பெரிய இடம் இருக்கு. இல்ல ஸ்பேஷியஸா 3 ரூம் நல்லா பெருசா போடுறதா இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா பில்லர்ஸ் நிறையவே எடுத்துருக்கோம் நம்ம இப்போதைக்கு. ஸோ எந்த பக்கம்னாலும் நம்ம மாத்தி கூட கட்டிக்கலாம். வெளியில வச்சுக்கலாமான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கு.
ஆனா ஒரு பவுடர் ரூம் இருந்தா நல்லதுதான், பெட்ரூம்குள்ள. ஆமாண்ணா, எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்போதைக்கு நாங்க உடனே வீட்டுக்கு வர மாட்டோம், வீடு காலி பண்ணிட்டு வர அளவுக்கு நம்ம இப்ப கீழே மட்டும் இப்போதைக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக தான் நம்ம வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கு. கடவுள் நம்மளை எங்க கூட்டிட்டு போய் எப்படி விடுறாங்கன்றது. இது வரைக்கும் பில்டிங் எழும்பியாச்சு, இதுக்கப்புறம் செவுறு எழும்ப போகுது அப்படின்னா எங்கெங்க எலக்ட்ரிக்கல் லைன் வரணும், எங்கெங்க ஜன்னல் வரணும். இப்போ நம்ம வந்து வாட்டர் பியூரிஃபையர் வைக்கிறோம்னா இப்பெல்லாம் சிங்க்கு கீழே வந்துருச்சு. நம்ம ஹாப்லாம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு லைன்ஸ் எங்க வரணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா ஃபியூச்சர்ல நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம இன்டீரியர் பண்ணலனாலும் நம்ம வந்து ஃபியூச்சர்ல தேவைப்படும். இப்பவே அந்த லைன்ஸ்லாம் வச்சு கட்டிட்டோம்னா அப்புறம் செவரை உடச்சு கட்ட வேண்டியிருக்காது. அதனால நம்ம ஒரு நல்ல இன்டீரியர் பார்த்துட்டு இருக்கோம். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க. மாம்பாக்கம், மேடவாக்கம், சித்திலப்பாக்கம், பள்ளிக்கரணை, இந்த OMR ரோட்ல இந்த மாதிரி சுத்து வட்டாரத்துல யாராவது நல்ல இன்டீரியர்ஸ் இருந்தா, இல்லைன்னா ஆர்கிடெக்சர்ஸ் யாராவது. மயில் போயிட்டு இருக்கு பர்ஜி, போ. அவன் பாட்டுன்னு போயிட்டு இருக்கான். எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன் மரத்துல. சோ இதுதான் அக்னி மூலை. இது தெற்கு, இது கிழக்கு. சோ அடுப்பு வந்து இப்படி பார்த்து வைப்போம், நம்ம கிழக்கு பார்த்து தான் வைப்போம். யூடியூப்காக அதுக்காக இதுக்காக நான் வந்து ஃப்ரண்ட்ல நின்னாதான் கேமரா வசதியா இருக்கும். ஸோ நான் இப்படி வச்சுக்கணும் அப்படிலாம் வேணா, அது எக்ஸ்ட்ரா வேணா வச்சுக்கலாம், அது அப்புறமா. பட் வாஸ்துப்படி தான் நம்ம கட்ட போறோம். கிழக்கு பார்த்து நம்ம சமைக்கிறதா நமக்கு. ஸோ அதனால இந்த பக்கம் தான் நமக்கு கிழக்கு வரும். அங்கே கண்டிப்பா வெயிலுக்கு வென்டிலேஷன் இங்க ஒன்று வரணும், இங்க ஒன்று வரணும். நமக்கு எல்லா இடத்துலயும் லாஃப்ட் கேட்டிருக்கோம் நாங்க. இப்படி திறந்து விட்டா இந்த திண்ணை அப்படியே தெரியும். இது வரைக்கும் நம்ம வந்து செவரு போடுற மாதிரி, ஐ மீன் ரூஃபிங், சீலிங் போடுவோம். இந்த திண்ணைக்கு மட்டும் நம்ம ஷீட் தானே ஜி போடுவோம். ஷீட் தான் போடுவோம். ஷீட்னா நார்மல் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் கிடையாது. இப்ப நிறைய UPVCல அதுல இதுல என்னென்னமோ பேர்லாம் வந்துருச்சு. ஜிக்கு தெரியும் அந்த டெக்னிக்கல் நேம், ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்டோன் இருக்கறதெல்லாம் நல்லா இருக்கு. அது என்னென்னமோ ரூஃபிங் இருக்கு, அந்த ரூஃபிங்கா விசாரிச்சுட்டு இருக்கோம். சோ அது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இங்க கிச்சன்ல இருந்து இந்த பக்கம் திண்ணைக்கு ஆக்சஸ் பண்றதுக்கும், இங்க வெளியில வந்து இந்த கவுண்டர் டாப்க்கு பேரலா வெளி சைட்லயும் ஒரு கவுண்டர் டாப் போடுவோம். அந்த கவுண்டர் டாப்க்கு கீழே வேணா நம்ம கபோர்ட்ஸ் வச்சு கீழே இப்படி ஓப்பன் பண்ற மாதிரி வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம்னா கபோர்டை ஓப்பன் பண்ணி வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி வாஷிங் மிஷின் லோட் பண்ணிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணலாம். மற்ற எல்லாமே வெளியிலேயே வச்சிடலாம். நம்ம பாத்திரம் கழுவுறது, ஃபிஷ் கழுவுறது, நான்வெஜ் கழுவுறது, அது எல்லாமே வெளில போயிடும். மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் 10 அடிக்கு 40 அடி உள்ளெல்லாம் சாரெல்லாம் அடிக்காது. ஸோ அங்கே வச்சுக்கலாம். இது வந்து வெறும் வெஜிடபிள் வாஷ் பண்ணி சமைக்கிறதுக்கு மட்டும்தான். பாத்திரம் கழுவுறது எதுவுமே இங்கே கிடையாது. நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அவுட்டரில் நிறைய ஸ்பேஸ் சுற்றி இருக்கிறதுனால பெட்ரூம் கீழே கூட சின்னதாகவே போட்டுக்கிட்டோம். நாங்கள் மேலே இருக்க பெட்ரூம்ஸ் பெருசாக போட்டுக்கலாம், கீழே சின்னதாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா பெரியவங்க யாருக்காவது நமக்கு ஃபியூச்சரில் அவங்களுக்கோ இல்லைனா கெஸ்ட்டுக்கோ தங்குறதுக்கு தான் அது ஃபியூச்சரில். அதனால பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 point something into 16 point something அந்த சைஸில் இருக்குது. வித்தவுட் பாத்ரூம் நான் சொல்கிறேன். ஸோ இதான் இப்போதைக்கு பிளான். அவுட்டரில் படிக்கட் போகிறதா இருந்தால் இங்கே வருமா, இப்படி படிக்கட் போற மாதிரி இருந்தா இங்க ஜன்னல் வைக்கிறது வந்து வியூ வந்து மறைக்குமோ, காத்து வந்து மறைக்குமோ, அந்த படிக்கட் மறைச்சிருமோ அப்படின்றதுலாம் வேற இருக்கு. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் மெயின் வாசல் ஜி, இது கிச்சன் ஜி. ஓகே. இந்த கிச்சன்ல இருந்து இது ரைட் சைடு திண்ணைக்கு போறதுக்கான வழி. இங்க ஒரு டோர் வேணும் எனக்கு கண்டிப்பா. ஓகே. எங்கெல்லாம் டோர் வைக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு கிரில் கேட் கண்டிப்பா வேணும், சேஃப்டி பர்பஸ் கண்டிப்பா வேணும். அப்புறம் ஒரு கொசு வலை வேணும். 6 மணிக்கு மேல இந்த மாதிரி ஓப்பன் தோட்டம் செடிங்க எல்லாம் வச்சிட்டோம்னா தூக்கிட்டு போயிடும் ஆளு. கொசுல பூச்சி எல்லாம் வரும்டா நைட்ல. பூச்சி நிறைய செடி கொடி மரம் எல்லாம் வைக்கிறதுனால பூச்சிங்க அது இது. அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே இங்க ஒரு வீடு இருந்தല്ലോ, அதை இடிச்சிட்டு நம்ம கட்டணும். அந்த வீட்டுல ஷீட் இறக்கி இருந்தாங்க. ஆமா சொல்லுச்சு, அத ஷீட் இறக்கி இருந்தாங்க. நீங்க அக்காட்ட கொடுத்துட்டீங்க. வா, ஷீட்ல ஒண்ணு இல்ல, நம்ம அதை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாருமே மேல ஏறி எடுக்கும்போது இரும்பு டியூப் அந்த 15 அடி அதுக்கு வந்து இரும்பு ராடு போட்டிருந்தாங்களா. அந்த ராடை கழட்டும் போது ராட்ல இருந்து சம கருப்பா கிடையாதுன்னா அது கருணாகல்ல. ஏன்னா இவங்க எல்லாம் நிறைய ஸ்னேக்ஸ் பாத்துருக்காங்க. அது என்ன நிறைய அவங்க பேர் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நான் பாத்திருக்கேன் அந்த பிளாக் கலர்ல. நான் பார்க்காத வெரைட்டி இதுன்னாங்க. பாம்பு காத்துட்டு இருந்தவரை அந்த வீட்டுல அது இருந்திருக்கு. அதான் நீங்க சொன்னாங்க எல்லாம் ஓடிட்டா ராஜா, முடியல. பூஜை பண்ணீங்கன்னு கேட்டீங்களா. இந்த மாதிரி என்னென்னமோ ஜீவராசிகள் அந்த ஒரு நிலத்திலயும் இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு வரும். இப்ப அது வந்து வெளில கிளம்பிடுச்சுல, அதாவது வீடா நினைச்சிருந்திருக்கலாம், அது எங்கேயாவது புட்டு வச்சிருந்திருக்கலாம், ஏதாவது இருந்திருக்கலாம். அதனாலதான் அந்த மாதிரி பூஜை ஐயர் எல்லாம் வச்சு பண்ணிட்டு நம்ம வருது. நம்ம இங்க இருக்கிற இடம் சுபிக்ஷமா இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் வந்து தாக்கிடக்கூடாது. நம்ம அதை நம்புறவங்களா இருந்தா அதை பண்ணலாம். நம்பிக்கை இல்லாதவங்கள பண்ணிதான் ஆவணும்னு நான் சொல்லல. ஏன் என்ன பண்ணீங்கன்னு கேட்டவங்களுக்காக எங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கனால நாங்க வந்து அதெல்லாம் பண்ணோம். சோ அந்த மாதிரி ஜீவராசிகள் எல்லாம் வந்துடக்கூடாது. இப்ப நம்ம பண்ணோம்னா இருக்காது, நிறைய அவுட்டருக்கு போயிரும். சோ அதனால பயம் இல்ல.
எங்களுடைய அபார்ட்மெண்ட்குள்ளேயே 2-3 ஸ்னேக் எல்லாம் அடிச்சு அந்த வெள்ளரி செக்யூரிட்டி நாங்க வந்த புதுசுல ஒருத்தருக்கு வந்து பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. போன் பண்ணா எடுக்கல, என்னன்னு கேட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்த மேடம் இது கடிச்சு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அபார்ட்மெண்ட்லயே கடிச்சு. சோ ஏன்னா இப்பதான் டெவலப் ஆகிற ஏரியா இந்த சுத்தி சோ இந்த பக்கம் இப்படி போனாக்கா திண்ணையில வெள்ளம் எல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் டைல்ஸ் போடலாமா என்ன போடலாம் எந்த மண்ணாங்கட்டியும் எங்களுக்கு தெரியல. எங்க போய் டைல்ஸ் பார்க்கணும்? கிச்சனுக்கு கவுண்டர் டாப் வந்து குவாட்ச்ல போடலாமா, டைல்ஸ்ல போடலாமா, என்ன போடலாம், கிரானைட் போடலாமா, என்ன பண்ணலானே எங்களுக்கு என்னன்னா நிறைய இருக்கு, எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் சொல்றாங்களா. நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு வீடியோ பார்க்கும்போது இது பண்ணலாம் அது பண்ணலாம் இருக்கு. நாங்க ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கிட்ட போலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காக ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் உள்ள வந்தாங்கன்னா இந்த மெட்டீரியல் இதுங்க அவங்க சாம்பிள்ஸ் காட்டுவாங்க, அதை டச் பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம், இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், இது எவ்வளவு பைசா டிஃபரன்ஸ், அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. சோ அதை வச்சு நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நானே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரவணா ஸ்டோர் சொல்லுவேன், நாளைக்கு வந்து போத்தீஸ் சொல்லுவேன், அதுக்கு அடுத்த நாள் சென்னை சில்க் சொல்லுவேன். ஏன் 3மே சொல்றேன்? 3 பிராண்ட்ல எது பெஸ்ட்னு கேட்டா 3மே நான் சொல்றேன். 3த்துல உங்களுக்கு என்ன தேவை, உங்க பட்ஜெட் என்ன, அதை பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுதான். இன்னைக்கு ஒரு கிரீம் சொல்லுவேன், நாளைக்கு ஒரு கிரீம், 3வது நாள் இன்னொரு கிரீம் சொல்றேன்னா உங்களுடைய ஸ்கின் டைப் என்ன, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு என்ன பட்ஜெட், எந்த பிராண்டுக்கு போலாம் நீங்க அதுல இருந்து சூஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் நல்ல பிராண்டா 4 பிராண்டுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது மாதிரிதான் இப்ப வருதுன்னா இது எல்லாருமே கிரானைட்டும் யூஸ் பண்றாங்க, குவார்ட்ஸும் யூஸ் பண்றாங்க, டைலும் யூஸ் பண்றாங்க. நம்ம பட்ஜெட்டுக்கும் என்னுடைய தேவை என்னன்னு பார்த்துதான் நான் வந்து சூஸ் பண்ணணும். அப்ப அதுக்கான எக்ஸ்பர்ட் கிட்ட நான் போகணும். அது எல்லா வெரைட்டியும் காட்டுற ஒருத்தர்கிட்ட நான் போகணும். அந்த மாதிரிதான் என்னோட ரிவ்யூஸும் எல்லாத்தையும் நான் காட்டுவேன். அதுல இருந்து நீங்க எது வேணுமோ நீங்க அங்கங்க அதை எடுத்துக்கலாம். எங்க இருந்து ஆரம்பிச்சு என்ன வேணுமோ நான் கொடுக்குற கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு தேவையானது நீங்க எடுத்துக்காங்க, நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன். ஐயோ இந்த கல்லாங்க பாக்கும் போதெல்லாம் ஆசையா இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல டைல்ஸ் தர உடஞ்சிருமேன்னு விளையாடுறேன். ஆமாண்டா, வீடு கட்ட வேணாண்டா. நீ எடுத்துட்டு போயிட்டு 10ஆம் போயிட்டா அப்புறம் முடியல, ஒன்னே பிடிக்க முடியல. நான் எங்க நின்னுட்டு எப்படி எடுக்க போனேன்? கையில பிடி, கையில வச்சுக்க. என் கையில வச்சிருமா, அடிச்சிட மாட்டீல என்ன? 10-15 கல் வைக்கவா கையில? எடுத்துட்டேன்ல. சூப்பர்ரா, போதும். என்ன அது கல்லு பத்தாதுடா, வாடா கால்ல போட்டுக்கிட்ட. சரி ஓகே, சரி போலாமா? இருட்ட போது வாங்க வீட்டுக்கு போயிடலாம். மதியானம் எல்லாம் வெயிலுங்க தாங்க முடியல. இங்க செடிங்க எல்லாம் போட்டாதான் கார்டனுக்கும் லான் எல்லாம் வச்சு நல்ல நல்ல செடி காத்தோட்டமாவும் இருக்கணும், தண்ணி உரியணும், அந்த பூமிக்கு நல்லதா லான் போடணும். வாழை மரம், சீதா மரம், லெமன் மரம், பப்பாயா, அப்புறம் காய்கறி அதெல்லாம் போடுங்க. நிறைய பூச்செடி எல்லாம் போடணும், நிறைய பூ போடுவோம் முதல்ல. ஆமா, செம்பருத்தி அரளி எல்லாம் சூப்பரா இருக்கு. அடுத்த விளாக்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க போலாம். இன்னைக்கு இதோட இந்த விளாக நம்ம முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஆமா வாங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். இந்த வீடியோல காமிச்சிருந்த ப்ராடக்ட்டோட எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. Thank you so much for watching friends. Take care. Tata. Bye.